செட்டிப்பாளையம் வேட்பாளர் செங்கோட்டையனிடம் நாம் தமிழர் கட்சி கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்கு சேகரித்த சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமி இன்று தனது வேட்புமனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். பின்னர் அவர் வெளியே வந்து நின்றபோது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனிடம் ஏற்கலைப்புக்கு வாக்களிக்கும்படி சீதாலட்சுமி வாக்கு சேகரித்தார். செட்டிப்பாளையம் வேட்பாளர் செங்கோட்டையனிடம் நாம் தமிழர் கட்சி கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்கு சேகரித்த சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமி இன்று தனது வேட்புமனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். பின்னர் அவர் வெளியே வந்து நின்றபோது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனிடம் ஏற்கலைப்புக்கு வாக்களிக்கும்படி சீதாலட்சுமி வாக்கு சேகரித்தார். செட்டிப்பாளையம் வேட்பாளர் செங்கோட்டையனிடம் நாம் தமிழர் கட்சி கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்கு சேகரித்த சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமி இன்று தனது வேட்புமனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். பின்னர் அவர் வெளியே வந்து நின்றபோது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனிடம் ஏற்கலைப்புக்கு வாக்களிக்கும்படி சீதாலட்சுமி வாக்கு சேகரித்தார். செட்டிப்பாளையம் வேட்பாளர் செங்கோட்டையனிடம் நாம் தமிழர் கட்சி கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்கு சேகரித்த சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமி இன்று தனது வேட்புமனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். பின்னர் அவர் வெளியே வந்து நின்றபோது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனிடம் ஏற்கலைப்புக்கு வாக்களிக்கும்படி சீதாலட்சுமி வாக்கு சேகரித்தார். செட்டிப்பாளையம் வேட்பாளர் செங்கோட்டையனிடம் நாம் தமிழர் கட்சி கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்கு சேகரித்த சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமி இன்று தனது வேட்புமனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். பின்னர் அவர் வெளியே வந்து நின்றபோது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனிடம் ஏற்கலைப்புக்கு வாக்களிக்கும்படி சீதாலட்சுமி வாக்கு சேகரித்தார்.